பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 10/3/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. நள்ளிரவு 1:56 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் அனுசம். மாலை 6:50 வரை, பின்பு கேட்டை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பிரயாணங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். முதலீடுகள் உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். பொருளாதார சூழ்நிலை மனதிற்கு திருப்திகரமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுமூகமான நாளாக இருந்து வரக்கூடும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே சுமூகமான போக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோருடன் சுமூகமான சூழல் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியின் நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழல் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்திருந்தாலும் நாளின் பிற்பாதையில் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிப்பச்சை. சிம்மராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த முயற்சியில் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள்.
புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சகோதர வழி உறவுகளிடையே இருந்து வந்த சுணக்கங்கள் யாவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். திட்டமிட்ட செயல்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருப்பு நிறம். துலா ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார சூழ்நிலை சுமூகமாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, சிந்தனைகளில் புது தெளிவுடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு புத்துணர்வு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடற்பச்சை மற்றும் அடர் நீளம். தனுசு ராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிது தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமானதாக இருந்து வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, வெற்றி வாகி சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளில் நண்பர்களின் பங்கு அதிகரித்து காணப்படும். நண்பர்களால் மன நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். சகோதர வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஆகாய நீலம் மற்றும் கருநீலம். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். பெண்கள் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அந்நிய நபர்களின் அறிமுகத்தால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முயற்சிகள் சற்றே தடுமாற்றங்களை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் வண்ணம் நடந்து கொள்ளும் சூழல் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் வெண்மை நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.
நன்றி.